மனுஷனுக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கு. ஏன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் 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 நம்மளே நமக்குள்ள கேள்விகளை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்பா எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, எல்லாருக்கும் ஈஸியா வேலை கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்கல? இன்னொன்னு டெவலப் பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சு கொள்ளணும். எல்லாரும் ஈஸியா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம்? இன்னும் ஜெபம் தேவையா இருக்கிறது, இன்னும் முயற்சிகள் தேவையா இருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்குது, என் பிள்ளை மட்டும் இப்படி படிக்குது. அந்த இடத்துல ஜெபம் தேவையா இருக்கிறது. ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்திலே கேட்க கடவுன்ற வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தரிடத்துல நம்ம கேட்டா நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரை விட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம எல்லாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மள எல்லாரையுமே ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் விரும்புகிறார், பிரியப்படுகிறார். அப்படியே ஆசீர்வாதத்தை கையில வச்சுட்டு வெயிட் பண்றாரு. நம்மளுடைய குணாதிசயங்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகுது. குணாதிசயத்துல கொஞ்சம் மாற்றம். அப்ப இந்த நாள் உங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, அவர்கள் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. அது இன்னையோட முடிஞ்சிடும். அதை குறித்து நீங்க பயங்கரமா யோசிச்சு ஒரு ரிவெஞ்ச் எடுத்து நான் போய் என்ன செய்ய போறேன் பாரு, அதெல்லாம் தேவையில்லை. ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் தான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறவர். கர்த்தர் தான் நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார். ஜஸ்ட் நம்ம நின்று வேடிக்கை பார்த்தா போதும்.